ஹாய், எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டு என்னோடய பேரனோட 5th பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். நைட் டின்னர் ரெடி பண்ணோம். அதுக்கு என்னெல்லாம் பரிமாறியிருக்கோன்னு பாருங்கள். பிரெட் அல்வா, கத்திரிக்காய், தயிர் பச்சடி, சிக்கன் ஃப்ரை, ஏரா, முட்டை, பிரியாணி இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். இதில் நான் ரெடி பண்ணது என்னென்னா ஏராவும் சிக்கன் ஃப்ரையும். சிக்கன் ஃப்ரை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது ரெடிமேடாக போடாமல் தூள்லாம் போடாமல் நானே மசாலா ரெடி பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பாருங்கள். மிளகா வத்தல், சீரகம், மிளகு, சோம்பு, தனியா, பட்டை சாமான். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு ஸ்டார் இருக்குது, 3 ஏலக்காய், 2 பட்டை துண்டு, 2 மராட்டி மொக்கு, 6-7 லவங்கம் இதெல்லாம் தான் இருந்துச்சு. கடல் பாசி கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ண மசாலாவில் செஞ்ச சிக்கன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜூஸியாக, அமக்கலமாக இருந்தது. இப்போது அந்த ரெடி பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு முதல்ல மிளகா வத்தலை வறுத்துட்டு அது கொஞ்சம் வறுப்பட்ட உடனே தனியாவும் போட்டு நல்லா வறுத்து வாசனை வர வரைக்கும், கூடவே கொஞ்சம் சீரகமும் போட்டு, இது இந்த சீரகம் 1/2 டீஸ்பூன் போதும் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மிளகு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோம்பு, இந்த எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை சாமான்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு, அதாவது லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். ஆனால் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு, ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. நல்ல வாசமாக இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. இப்போ 2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னெல்லாம் பவுட்ரு சேர்க்கலான்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இப்போ எடுத்து வச்சுருக்க பவுடர் அது ஒரு 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், தயிர் ஒரு 1/4 கப் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டேன். நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே ஊற வச்சேன். 3 மணி நேரத்துக்கு மேலே அது ஊறிட்டே இருந்துச்சு. ஏன்னா நைட்டு தானே ரெடி பண்ணோம், சாயங்காலம் எடுத்தால் போதும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பார்த்திங்களா எப்படி நல்லா ஊறிருக்கு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு நல்ல தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எடுத்து இதில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இந்த மசாலா இப்படி சேர்க்கும்போது ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ரெடிமேடாக வாங்கி போடுறத விட நம்மளாவே ஓனாக ரெடி பண்ணி போடும்போது அவ்வளோ ஒரு வாசனை ரொம்ப நல்லா இருந்தது. கமகமான்னு இருந்தது. அதுவும் சிக்கனும் ரொம்ப நேரம் ஊறினதுனால நல்ல ஜூஸியாக, நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சட்டி காலி பாருங்க. அது நல்லா வெந்த உடனே, ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போடணும். கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லேயே வச்சு வேகட்டும். இது சிக்கன் 65 மசாலான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ட்ரை சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன் இது. அதனால் சிக்கன் 65 வேண்டாம். என்னோடய ஏஜ் 62, அதனால் சிக்கன் 62 வச்சுக்கலாம். நானே வச்சுக்கிட்டேன். அது பாருங்கள். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி போட்டு எடுத்து வைக்கும்போது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சிக்கனும் ரொம்ப நல்ல சிக்கன். இது சிக்கார் மீட்டில் வாங்கினது. ரொம்ப ஜூஸியாக, சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு வறுத்து எடுக்க வேண்டியதுதான். வீடே மணந்துச்சு. நாங்கள் சிக்கன் பிரியாணி சார்மினாரில் வாங்கியாச்சு. இதுவும் ஏராவும் தான் ரெடி பண்ணுவோம் வீட்டில். ஏரா இன்னொரு நாள் போடுறேன். இது பார்த்திங்களா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக அப்படி அட்ராக்டிவாக இருக்குல்ல. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும்
இன்னும் ஏசாரம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே என்னோடய பேரனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.